வணக்கம். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட இந்த குறிப்புகள் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. இது திருமணத்தை நாம வழக்கமா பார்க்கிற பார்வையை தாண்டி அத ஒரு கரும ஒப்பந்தம்னு ஒரு ஆழமான கோணத்துல பாக்குது. எனக்கு யார் அமைவாங்கங்கிற கேள்வியை விட்டுட்டு, எனக்கு என்ன அனுபவம் காத்துக்கிட்டு இருக்குங்கிற கேள்விக்குள்ள நம்மள கூட்டிட்டு போகுது. இந்த அலசலோட நோக்கம் அந்த கர்ம ஒப்பந்தத்தோட நிபந்தனைகளை புரிஞ்சுக்கிறது தான், இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. இந்த மூலம் திருமணத்தை ஒரு சமூக விழா இல்லனா ஒரு காதல் கதைன்னு பார்க்கல. அது ஒரு கர்ம ஒப்பந்தம்னு சொல்லுது. அதாவது இது சந்தோஷத்துக்காக மட்டுமே வர்ற உறவில்ல. ஒரு குறிப்பிட்ட கர்ம அனுபவத்தை முழுமையா அனுபவிச்சு முடிக்கிறதுக்கான ஒரு உடன்படிக்கை. இந்த ஒற்றை வரிய மையமா வச்சுதான் நாம இன்னைக்கு பேசப் போறோம். கேட்கும்போதே இது வழக்கமான ஜோதிட பலன்களை தாண்டிய ஒரு பயணமா இருக்கும்னு தோணுது. சரி, அப்போ இந்த கர்ம ஒப்பந்தம்ங்கிற விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். அது என்ன சொல்ல வருது? இதுல முதல் விஷயமே ரொம்ப ஆச்சரியமானது. திருமணம்ங்கிறது அது 2 நபர்களுக்கு நடுவுல நடக்கிற விஷயத்தை விட 2 பேரோட கர்ம கணக்குகளுக்கு நடுவுல நடக்கிற விஷயம் சொல்லுது. ஓ. அதனால தான் பார்க்க ரொம்ப நல்லவரா ஒருத்தர் தெரிவார். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை வரும். இன்னொரு பக்கம் ரொம்ப முரட்டுத்தனமான துணையா இருப்பாங்க. ஆனா ஆயுசுக்கும் அந்த உறவு பிரியாம நீடிக்கும். ஆமா, இது நம்ம சுத்தி நிறைய பாக்குற ஒரு புதிர். இதுக்கு இந்த கர்ம கணக்கு தான் காரணமா? ஆமா, இந்த மூலம் அதை தான் சொல்லுது. சிலருக்கு ஏன் கல்யாணம் தள்ளி போய்க்கிட்டே இருக்கு, சிலருக்கு கல்யாணம் ஆன பிறகும் ஏன் ஒரு விதமான தனிமையை உணர்றாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கர்ம கணக்கு தான். அதாவது யாரு கூட நாம இணையறோங்கிறத விட அவங்க மூலமா நாம என்ன அனுபவத்தை பெறணுங்கிறது தான் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா நம்மில் பலர் சரியான துணையை தேடுகிறோம். ஆனால் இந்த மூலம் என்ன சொல்கிறது என்றால், உங்களுக்கு ஏற்கனவே சரியான துணைதான் அமைந்திருக்கிறார். சரியான என்றால் உங்களுக்கு மகிழ்ச்சி தருபவர் என்று அர்த்தமல்ல. உங்கள் கர்ம பாடத்தை கற்றுக்கொள்ள எது சரியான அனுபவமோ அதை தரும் நபர்தான் சரியான துணை. இது கேட்கவே ஒரு பெரிய மனமாற்றத்தை கொடுக்குது. 100%. அந்த அனுபவம் சிலருக்கு பொறுமையா இருக்கலாம், சிலருக்கு போராட்டமா இருக்கலாம், சிலருக்கு கடமையா இருக்கலாம். அந்த அனுபவத்தை முழுமையா வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் அந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும். சரி, அப்போ இந்த ஒப்பந்தத்தோட விதிமுறைகள், அதோட ஃபைன் பிரிண்ட் எல்லாம் எங்கே எழுதப்பட்டிருக்கு? அதை நம்ம பார்க்க முடியுமா? நிச்சயமா பார்க்க முடியும். இந்த மூலம் நம்மள நேரா ஜாதகத்தோட 7ஆம் வீட்டுக்கு கூட்டிட்டு போகுது. அதுதான் இந்த ஒப்பந்தத்தோட ஆவணம். 7ஆம் வீடு ஜோதிடம் தெரியாதவங்களுக்காக கொஞ்சம் விளக்க முடியுமா? லக்னம் 7ஆம் வீடுன்னா என்ன? ம். எளிமையா சொல்றேன். ஜோதிடத்துல லக்கினம் என்பது உங்க ஜாதகத்தின் தொடக்க புள்ளி, உங்க அடையாள அட்டை மாதிரி. அத முதல் வீடுன்னு மனசுல வச்சுக்கோங்க. அங்க இருந்து கடிகார முள் சுத்துறதுக்கு எதிர் திசையில நீங்க என்ன ஆரம்பிச்சா 7ஆவதா வர வீடு தான் உங்க திருமணத்தை குறிக்கிற 7ஆம் வீடு. ஓ. அந்த வீடு தான் உங்க வாழ்க்கை துணை, உறவோட தரம், திருமணத்தால் வர லாப நஷ்டம்னு எல்லாத்தையும் காட்டுற ஒரு வரைபடம். ஓகே, இப்ப புரியுது. அப்போ அந்த 7ஆம் வீட்டை வச்சு இந்த ஒப்பந்தத்தை எப்படி படிக்கிறது? அதுல பல படிகள் இருக்கு. முதல்ல அந்த 7ஆம் வீட்ல என்ன ராசி இருக்கு, 2வது அந்த வீட்டுக்குள்ள என்ன கிரகங்கள் உட்கார்ந்திருக்கு, 3வது அந்த 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான கிரகம் உங்க ஜாதகத்துல எந்த நிலைமையில இருக்காருன்னு பார்க்கணும். உச்சம், நீசம், நட்பு, பகைன்னு பல நிலைகள் இருக்கு. இது ஒவ்வொன்னும் அந்த ஒப்பந்தத்தோட ஒவ்வொரு ஷரத்தையும் குறிக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் இருந்தா இன்னும் நல்லா புரியும். இந்த மூலத்துல ஒரு உதாரண ஜாதகம் கொடுத்திருக்காங்களே. ஆமா, ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. மீன லக்கணம் கொண்ட ஒரு ஜாதகம். அப்போ அவருக்கு 7ஆம் வீடு கன்னி ராசி. அந்த கன்னியில குருவும் சனியும் ஒன்னாவே இருக்காங்க. ஒரு நிமிஷம். குரு ஒரு சுப கிரகம், நல்லது செய்வார்னு சொல்லுவாங்க. சனி ஒரு பாவ கிரகம், கஷ்டம் கொடுப்பாருன்னு ஆமா ஆமா சொல்லுவாங்க. ரெண்டும் ஒரே இடத்துல, அதுவும் திருமணத்தை குறிக்கிற இடத்துல இருந்தா அதோட அர்த்தம் என்ன? இது ஒரு பெரிய முரண்பாடா இருக்கே. இதுதான் கர்ம ஒப்பந்தத்தோட அழகு. இது ஒரு கர்ம சேர்க்கையோட மிகச்சிறந்த உதாரணம். இத நாம தனித்தனியா பிரிச்சு பார்ப்போம். 7ஆம் வீட்ல குரு இருக்கிறதால இந்த ஜாதகருக்கு அறிவான, தர்ம சிந்தனையுள்ள, நல்ல வழிகாட்டியா இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை அமைவார். இது ஒப்பந்தத்தோட ஒரு பகுதி. சரி. ஆனா அதே இடத்துல சனி இருக்கிறதால அந்த உறவுல நிரந்தரமான கருத்து வேறுபாடுகள் இருக்கும். உணர்ச்சிகளை சரியா வெளிப்படுத்த முடியாம ஒரு இறுக்கம் இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கும் வாக்குவாதம் வரும். பொறுப்பு ஒரு பெரிய சுமையா தெரியும். இது ஒப்பந்தத்தோட இன்னொரு பகுதி.
அப்போ இதோட நிஜ வாழ்க்கை விளைவு என்னவா இருந்துச்சு? அவங்க வாழ்க்கை எப்படி இருந்ததா இந்த மூலம் சொல்லுது? அந்த ஜாதகரோட திருமண வாழ்க்கை 20 வருஷத்துக்கும் மேல எந்த பிரிவும் இல்லாம நீடிக்குது. இது குருவோட பலம். ஓ, 20 வருஷமா? ஆமா, ஆனா அந்த 20 வருஷமும் தீர்க்கவே முடியாத கருத்து மோதல்களோட தான் நகருது. இது சனியோட பிரபாவம். இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கர்ம ரகசியம் என்னன்னா, இந்த ஜாதகர் ஒருவேளை வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இந்த கருத்து வேறுபாடுங்கிற அனுபவத்தை அவர் அனுபவிச்சே ஆகணும். துணை மாறினாலும் அந்த அனுபவம் மாறாது. அதுதான் அவருக்கான கர்ம பாடம். ஒரு நிமிஷம், அப்படியானால் அந்த ஜாதகர் அந்த உறவை விட்டு வெளியேறவே முடியாதா? கர்ம ஒப்பந்தம் என்பது ஒரு சிறை போன்றதா, அல்லது அதிலிருந்து பாடம் கத்துக்கொண்டு வெளியேற வாய்ப்புண்டா? மிக அருமையான கேள்வி. இது சிறை இல்ல, இது ஒரு பாடத்திட்டம். அந்த அனுபவத்தை நீங்க முழுசா வாழ்ந்து அது ஏன் உங்களுக்கு நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பாடத்துல நீங்க தேர்ச்சி அடைஞ்சிருவீங்க. தேர்ச்சி அடைஞ்சிருவோம். ஆமா, அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்தத்தோட தீவிரம் குறைய ஆரம்பிக்கும். அந்த புரிதல் வர்ற வரைக்கும் நீங்க எங்க போனாலும் யார் கூட போனாலும் அதே பரீட்சையை திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டே இருக்கணும். இந்த புரிதல்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமா படுது. இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. நாம ஒரு விஷயத்த பாக்குற விதத்தை மாத்துறது பத்தி இந்த மூலம் பேசுதே. ஆமா, ஒரு விஷயத்த நாம எப்படி பாக்குறோங்கிறது தான் எல்லாமே. இந்த மூளை என்ன சொல்லுதுன்னா, நாம பொதுவா 4 நிலையில இருந்து தான் ஒரு விஷயத்த பாக்குறோம்: உடல், மனம், அறிவு, அனுபவம். ஓகே. உதாரணத்துக்கு, உங்களுக்கு தொடர்ந்து தலைவலி வருதுன்னு வச்சுப்போம். வலிக்கு மாத்திரை போடுன்னு சொல்றது உடல் பார்வை. ஐயோ, இந்த வலியால எனக்கே எரிச்சலா இருக்குன்னு சொல்றது மனப்பார்வை. இது மைக்ரேனா இருக்குமா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையான்னு யோசிக்கிறது அறிவு பார்வை. போன தடவை வந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்றது அனுபவ பார்வை. நாம எல்லாரும் இந்த 4 கட்டத்துக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கோம். சரி, ஆனா இந்த மூலம் இதை தாண்டி சில உயர்நிலை பார்வைகளை பத்தி பேசுது. அது என்ன? ஆமா, அதுதான் ஆழ்மனப் பார்வை, உயிர் பார்வை, ஆன்ம பார்வைன்னு சொல்லப்படுது. அதே தலைவலி உதாரணத்தை எடுத்துப்போம். ஏன் இந்த தலைவலி எனக்கு மட்டும் திரும்ப திரும்ப வருது? நான் என்ன மாதிரி வாழ்க்கை முறைய வாழ்றேன்னு யோசிக்கிறது ஆழ்மனப் பார்வை. அதையும் தாண்டி இந்த வலிய அனுபவிக்கிற நான் யார், என் இயல்பு என்னன்னு கேக்குறது உயிர் பார்வை. கடைசியா இந்த வலி எனக்கு என்ன பாடத்தை கத்துக் கொடுக்க வந்திருக்கு, இது என்னோட வளர்ச்சிக்கு எப்படி உதவுதுன்னு கேக்குறது தான் ஆன்ம பார்வை. ஆக இது எனக்கு என்ன தருகிறதுங்கிற கேள்வியை விட்டுட்டு இது என்னை வளர்க்கிறதான்னு கேட்கறது தான் ஆன்ம பார்வை. ஜோதிடம் இந்த உயர்நிலை பார்வைகள்ல தான் உண்மையா செயல்படுதுன்னு இந்த மூலம் சொல்லுது. இது ஒரு பெரிய மனமாற்றம். ஆனா ஒரு கேள்வி, ரோஸ்கார் வாழ்க்கையில துணை கூட சண்டை வரும்போது இது என் ஆன்ம வளர்ச்சிக்கு உதவுகிறதான்னு யார் நினைப்பாங்க? இதை நடைமுறைப்படுத்துவது எப்படி? ஹஹா, நீங்க கேக்குறது ரொம்ப சரி. அது நடைமுறைக்கு கடினம்தான். ஆனா ஜோதிடத்தோட நோக்கமே அதுதான். சண்டை வரும்போது நாம உடனே எல்லாம் அவரால தான் அடுத்தவங்க மேல பழிய போடுறோம். ஆனா ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, உங்க 7ஆம் வீடுங்கிறது உங்க துணையோட குணத்தை மட்டும் காட்டல, அது உங்களுக்குள்ள இருக்கிற குறை, ஆசை, பயம், பந்தம் எல்லாத்தையும் காட்டுற ஒரு கண்ணாடி. ஓ, ஒரு கண்ணாடி மாதிரி. ஆமா, அந்த சண்டைக்கு மூல காரணம் உங்களுக்குள்ளேயே இருக்கலாம். அந்த கண்ணாடிய பார்த்து உங்களை திருத்திக்கிறது தான் ஆன்ம வளர்ச்சி. அப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல திருமண வாழ்க்கை என்பது பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை அல்ல, வரும் பிரச்சனைகளை சரியான கண்ணோட்டத்தில் பார்க்கும் வாழ்க்கை. சரியா? சரியா சொன்னீங்க. அதோட ஒருபடி மேலே போய் அந்த பிரச்சனைகள் நமக்காகவே வடிவமைக்கப்பட்ட பாடங்கள்னு புரிஞ்சுக்கிற வாழ்க்கை. இந்த தத்துவம் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் இதை நம்முடைய சொந்த ஜாதகத்தில் எப்படி பார்ப்பது என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம். சுவாரஸ்யமாக இந்த மூலம் அதற்கும் ஒரு வழிகாட்டியை தருகிறது இல்லையா? ஒரு நடைமுறை கருவி மாதிரி. ஆமா, நிச்சயமா. உங்க 7ஆம் வீட்டு அதிபதி எந்த ராசியில் இருக்கிறார் என்பதை வச்சு திருமண வாழ்வின் சுருக்கமான பலன்களை சொல்ற ஒரு அட்டவணையை இந்த மூலம் தருது. இது ஒரு பொதுவான வழிகாட்டி தான், ஆனா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி உச்சம், நீசம்னு சில வார்த்தைகளை பயன்படுத்துனீங்க. அதையும் கொஞ்சம் எளிமையா விளக்குனா நல்லா இருக்கும். கண்டிப்பா. உச்சம்னா ஒரு கிரகம் அதோட முழு பலத்தோட உச்சபட்ச சக்தியோட செயல்படுற இடம்னு அர்த்தம். ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் அவருக்கு பிடிச்சமான சொந்த மைதானத்துல விளையாடுற மாதிரி. அங்க அவரோட ஆட்டம் அபாரமா இருக்கும். ஓகே. நீசம்னா அதுக்கு நேர் எதிர். அதே கிரகம் ரொம்ப பலவீனமா, சங்கடமா உணர்ற இடம்.
இது அந்த கிரகத்தோட பாடத்தை நீங்க போராடி கத்துக்க வேண்டிய இடத்தை காட்டுது. அருமையான விளக்கம். இப்போ அந்த அட்டவணையை எப்படி பயன்படுத்துறது? ரொம்ப சுலபம். உங்க லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதிலிருந்து 7வது வீடு எது, அதோட அதிபதி யாருன்னு பாருங்க. உதாரணத்துக்கு உங்க லக்னம் மேஷம்னா 7வது வீடு துலாம். துலாமோட அதிபதி சுக்கிரன். இப்போ உங்க ஜாதகத்துல அந்த சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். சரி, சில உதாரணங்களை பார்க்கலாம். இப்ப சொன்ன மேஷ லக்னத்தையே எடுத்துப்போம். 7ஆம் அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் மீன ராசியில் இருந்தா அது அவருக்கு உச்ச வீடு. அப்போ பலன் என்ன? அட்டவணைப்படி பலன் ஆனந்தம். அதாவது ஒரு மேன்மையான, கலைநயம் மிக்க, அன்பான, மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை குறிக்குது. இது முற்பிறவி புண்ணியத்தால் கிடைக்கிற ஒரு வரம் மாதிரி. ஆனா அதே சுக்கிரன் கன்னி ராசியில் இருந்தா அது அவருக்கு நீச வீடு. அப்போ பலன் கவலை, உறவுல அன்புக்காக ஏங்குறது, திருப்தியின்மை, மன வருத்தங்கள்னு போராட்டங்கள் இருக்கும். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். துலாம் லக்னம்னு வச்சுட்டா 7ஆம் வீடு மேஷம், அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் எப்படி பலன் தருவார்? செவ்வாய் ஒரு போர் வீரன் மாதிரி. அந்த செவ்வாய் மகர ராசியில உச்சம் பெற்றா பலன் வெற்றி. துணையின் மூலமா அதிகாரம், வெற்றி, லட்சியங்கள் நிறைவேறதுன்னு வாழ்க்கை வேகமா முன்னேறும். 2 பேரும் சேர்ந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவாங்க. வாவ். ஆனா அதே செவ்வாய் கடகராசியில நீசம் பெற்றா பலன் சண்டை. உறவு ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கும். ஈகோ மோதல்கள், வாக்குவாதங்கள், ஒருத்தர் ஜெயிக்கணுங்கிற போட்டி மனப்பான்மைன்னு உறவுல அமைதி இருக்காது. ரொம்ப தெளிவா இருக்கு. இன்னும் சில கிரகங்களை பத்தி சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு 7ஆம் அதிபதி சனியா இருந்தா? சனினாலே கடமை, பொறுமை, காலம் தாழ்த்துதல்னு அர்த்தம். அப்போ திருமணத்தோட மைய அனுபவமே இதுவாத்தான் இருக்கும். உறவுல ஒரு விதமான கடமை உணர்ச்சி அதிகமா இருக்கும், காதல் கொஞ்சம் குறைவா இருக்கலாம். துணை வயதில் மூத்தவராகவோ அல்லது ரொம்ப பாரம்பரியமானவராகவோ இருக்கலாம். இதுல கத்துக்க வேண்டிய பாடம் பொறுமை. அதுவே புதனா இருந்தா? புதனுங்கிறது புத்திசாலித்தனம், பேச்சு, வியாபாரம். 7ஆம் அதிபதி புதனா இருந்தா உறவோட அடித்தளமே தொடர்புதான். துணை புத்திசாலியா, நகைச்சுவை உணர்வோட இளமையா இருப்பாங்க. ஆனா புதன் பலவீனமா இருந்தா தப்பான புரிதல்கள், வாக்குவாதங்கள், ஒருத்தர் புத்திசாலித்தனத்தால் ஜெயிக்க பாக்குறதுன்னு பிரச்சனைகள் வரலாம். இதுல ஒரு மிக முக்கியமான கர்மவியல் குறிப்பு இருக்கு. அதை நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். ஒரு கிரகம் உச்சம் அல்லது ஆட்சியில் இருந்தா அது புண்ணியத்தால் வர்றது, அதை அனுபவிக்கலாம். சரி. ஆனா ஒரு கிரகம் நீசம் அல்லது பகை வீட்டில் பலவீனமாக இருக்கும்போது அந்த கிரகத்துக்குரிய கர்ம வினையை நாம சகிப்புத்தன்மை மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் மூலமாக மட்டுமே கடக்க முடியும். அது போராடுவதற்கான இடம் இல்லை, ஏற்றுக்கொண்டு கடந்து செல்வதற்கான இடம். அந்த அனுபவத்தை முழுமையாக வாழ்ந்து தீர்ப்பதன் மூலமே அதிலிருந்து விடுதலை பெற முடியும். ஆக இந்த முழு அலசலும் நம்மளை எங்க கொண்டு வந்து நிறுத்துதுன்னா, திருமணம் என்பது ஒரு சரியான துணையை தேடும் பயணம் என்பதை விட அது ஒரு கர்ம பயணத்தை நிறைவு செஞ்சு நம்மளை நாமே முழுமையாக அறிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு. நமது குறைகளை, பலங்களை, பயங்களை நமக்கு காட்டும் ஒரு கண்ணாடிதான் அந்த உறவு. ஆமா, இது கணிப்பிலிருந்து புரிதலுக்கு நம்மளை நகர்த்துகிறது. எனக்கு இப்படி நடக்குமா என்று கேட்பதை விட எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்ற புரிதலுக்கு அழைத்துச் செல்கிறது. ஜோதிடத்தோட நோக்கமே கஷ்டங்களை தவிர்ப்பதில்லை, மாறாக நமது தனிப்பட்ட வளர்ச்சிக்கு அந்த அனுபவங்களின் பங்கு என்ன என்பதை புரிந்து கொள்வதுதான். நிறைவாக உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த மூலம் சொல்வது போல உங்களுடைய முக்கியமான உறவுகள் உண்மையிலேயே ஒரு கண்ணாடி என்றால், அந்த கண்ணாடி உங்களுக்குள் இருக்கும் எந்த ஒரு தொடர்ச்சியான குணத்தை அல்லது தேடலை உங்களுக்கு திரும்ப திரும்ப காட்டிக் கொண்டிருக்கிறது. அது ஒருவேளை பாதுகாப்பற்ற உணர்வாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், அல்லது அன்புக்கான இயக்கமாக இருக்கலாம். அது என்னவென்று இதுவரை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா?